வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விசுவாவசு வருடத்துல கும்பராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே கும்பராசியோட அதிபதிய சனி. இந்த ஒரு வருடம் விசுவாவசு வருடம் சித்திரை மாதத்துல இருந்து பங்குனி மாதம் வரைக்கும் பொது பலனா நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே கும்பராசிக்கான அதிபதியே சனி. எப்பவுமே சனி இத்தனை வருடம் உங்க ராசியில ஜென்ம சனியாக இருந்தாரு. இந்த விசுவாவசு வருடத்துல பாத்தீங்கன்னா அந்த சனி உங்களை விட்டு விலகுறாரு. பெரிய ஜென்ம சனி விலகும் பொழுதே உங்களுக்கு என்னன்னா ஒரு குழப்பங்கள் விலகும். மெயினா உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் வராது. எல்லா திறமை இருக்கும். ஆனா அதை செயல்படுத்த முடியாம ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருந்திருப்பீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா 2 வருஷம், அது போன வருடம் பாத்தீங்கன்னா கும்பராசி பொறுத்தளவுல மனக்கவலைகள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், குடும்பத்துல பிரச்சனை, அவமானங்கள், ஒரு நரக வாழ்க்கைய கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பீங்க. நீங்க கோயிலுக்கு போறீங்களா இல்லையோ, உங்களால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் உங்க ராசிக்கு பார்க்க போறார். குரு பார்வை பட்டாவே கோடி நன்மைகள். உங்களுக்கு இருந்த சனி ஜென்ம சனி மாற போறார். பாதச்சனியா வரப்போறார். உங்க குடும்பஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் இப்ப உங்க ராசிக்கே வரப்போறார். ராகு வந்தாவே ஆசைகளை தூண்ட வைப்பார். ஆடம்பர வாழ்க்கையை தேடி போகணும்னு நினைப்பார். ஆனா கும்பராசி பொறுத்தளவுல இந்த வருடம் ஒரு நல்ல வருடமா கண்டிப்பா இருக்கும். நமக்கு 7 சனி நடந்துட்டு இருக்கு, நமக்கு எதுவுமே நடக்கலையே, நினைச்சதெல்லாம் நமக்கு அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. ஆனா இந்த விசுவாவசு வருடத்துல சித்திரை மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இப்ப இந்த ராகு பகவான் நம்ம ராசியில இருக்கறனால ஆடம்பர வாழ்க்கைய முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. ஆடம்பர வாழ்க்கை கொஞ்சம் தவிர்த்துவாங்க. அகல்கால் விற்காதீங்க. அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சார், அசையா சொத்துனா எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? குரு உங்க ராசியை பார்க்கறதுனால அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அது நல்ல ஒரு மடங்கா உயர் மடங்கா உங்களுக்கு கிடைக்கும். அசையா சொத்துல வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இது மாதிரி நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்லபடியா எல்லாமே அமையும். அது மட்டும் இல்லாம சுப காரியங்கள், இப்ப குரு உங்க ராசியை பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணங்கிறது கட்டாயம் நடக்கும். இப்ப 7 சனி ஜென்மச்சனி சார், நான் பார்க்காத பொண்ணே இல்லை, பார்க்காத பையன், நிறைய பேர் நாங்க அலைன்ஸ் 1 வருஷம் 2 வருஷம் நாங்க பார்த்துட்டு இருக்கோங்க. நிச்சயம் பண்ற டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல கூட கேன்சல் ஆகுது. எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. திருமண வாழ்க்கைங்கிறது எங்களை வாழ்க்கையில திருமணம் நடக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் திருமணம் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் ஒரு வருடமாகவும் இந்த விசுவாவச வருடம் உங்களுக்கு இருக்கும். மெயினா ஜென்ம சனி இருக்கும்போது அலர்ஜி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸ்கின் ப்ராப்ளம். இந்த ஸ்கின் ப்ராப்ளம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 2 மாசம் இருந்தா மறுபடியும் 4 மாசம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்திருக்கும். அந்த ஸ்கின் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி போகும். மருத்துவ செலவுகளை கம்மி பண்ணும். கடன் தொல்லைகளும் கொஞ்சம் கம்மி பண்ணும். பட் இந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய குலதெய்வத்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸா மாறும். அதனால ஆரம்ப காலகட்டத்திலே உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்ப சனி உங்க 3ஆம் இடத்துக்கு சனி உங்க குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. இப்ப குடும்பஸ்தானத்துக்கு வரும் பொழுது நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் நிதானமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா வாக்குல சனி உட்காரும் பொழுது அவங்களுக்கு நம்ம சொல்றது எல்லாமே நடக்கும். ஆனால் சில டயத்துல அந்த சனி என்ன பண்ணுவாருன்னா நம்ம சொன்னதையே மாத்த வச்சிருவார். நீங்க யார் நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களோ
அவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது வந்துடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் கமிட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருங்க. யாருக்கு ஜான்களுக்கு சப்போர்ட் கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க. வெளியூர் இருக்கிறவங்க இப்ப ராகு ஜென்ம ராக வரும்போது வெளியூரோட வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அமையும். திடீர் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். கடல் சார்ந்து போய் தொழில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் கட்டாயம் அமையும். அது நீங்க மெயினா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி சார் நான் வெளிநாட்டுல தான் இருக்கேன், நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு இடத்துல வந்து மேல் அதிகாரிகளா இருக்கேன், எங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா ஒரு மேல் அதிகாரிகளோட உயர் பதவியில கூட தேடி வரும். உங்களுக்கான சேலரி இன்கிரிமெண்ட்ங்கிறது கூட உங்களுக்கு அமையும். நீங்க தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்மராக உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான். இது நல்லது பண்ணும். பட் அந்த கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப சிறப்புங்க. என்ற நிறைய பேர் கும்பராசிக்காரங்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை, தடுமாற்றம், குழப்பங்கள், என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இப்ப அந்த கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறத நீங்க வாங்கலாம். அது நீங்க மெயினா பார்த்துக்கோங்க. வாகனத்தில் போகும் பொழுது கொஞ்சம் கவனமா போங்க. இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. நீங்க நிம்மதியா ஒரு மன நிறைவோட செயல்பட்டீங்கனாலும் பொறுமையா செயல்பட்டீங்கன்னா இந்த வருடம், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான வருடமாகவும் பொன்னான மாதமாகவும் கண்டிப்பா இருக்கும். தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கையாகவும் உங்களுக்கு அமையும். குடும்பத்துல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது நீங்க மெயினா நீங்க வந்து பார்த்துக்கணும். உறவு முறைகள் இத்தனை நாளா வந்து உறவு முறைகள் பிரிஞ்சிருப்பீங்க. அவங்களுடைய ஒரு சார்ந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்றதுக்கான ஒரு அமைப்பாகவும் இருக்கும். குடும்பத்துல மனக்கசப்புகள் நடந்திருக்கும். பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் வரும். ரொம்ப நாளா வந்து பூர்வீக சொத்தை நல்லா விற்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த விசுவாச வருடம் வந்து உங்களுக்கு அந்த பூர்வீக பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். பட் இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறத வந்து விசுவாச வருடத்தினோட பொது பலன் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா கூட நீங்க மாறலாம். அதனால உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்க முழுமையா நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க உங்க சுயஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வருடத்தினுடைய பொது பலன்களா மிதுன ராசிக்கு நம்ம பார்க்க போறோங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விசுவாவசு வருடத்துல இருந்து மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் நம்ம கொடுக்க போதுன்னு சொல்லி ஆண்டு பலன்களா பொது பலன் நம்ம பார்க்க போறோங்க. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை இருந்து இந்த விசுவாவசு வருடம் வந்து பிறக்க போகுதுங்க. இந்த வருடத்துல முக்கிய நிகழ்வுகள் கிரகநிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால எப்படி இருக்குன்னு சொல்லி மிதுன ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மிதுன ராசியோட அதிபதி புதன். கிட்டத்தட்ட இந்த போன வருடம் ஒரு வருடத்துல உங்களுக்கு பழைய அனுபவங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கும். யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது, எந்த வகையில போகலாம், எந்த வகையில போகக்கூடாது, எல்லாமே போன வருடம் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவத்தை கத்து கொடுத்துட்டு போயிருக்கும். குடும்பம்னா என்ன, தொழில்னா என்ன, உறவுனா என்ன, சந்தோஷம்னா என்ன, கவலைகள்னா என்ன, எல்லாமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. என்ன விஷயங்கள் நடக்கக்கூடாதோ, எது இழக்கக்கூடாதோ எல்லாமே நீங்க இழந்திருப்பீங்க மிதுன ராசிக்காரங்க. நிறைய பேர் மிதுன ராசி நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள நீங்க அழுதுட்டு இருந்திருப்பீங்க. குடும்பத்துல பிரச்சனை நடந்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்,
தொழில்ல மாற்றம், தொழில்ல நஷ்டம், உடல் உபாதைகள், இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். இந்த விசுவாவசு வருடத்துல இருந்து நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, இந்த வருடத்துல சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, உங்களுக்கு இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரகநிலை பயிற்சிகள் மாறும். அந்த கிரகநிலை பயிற்சியினால இந்த ஆண்டு பலனா பாத்தீங்கன்னா, இந்த வருடம் உங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். எப்பவுமே ஒரு சிந்தனைகளோட இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா மிதுன ராசி. இந்த வருடம் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு அமையும். இத்தனை நாளா நமக்கு நினைச்ச மாதிரி எது அமையலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த வருடம் நீங்க நினைச்சது எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பா அமையும். இந்த ஆண்டுத்தின் முதல் ஆரம்பத்துல இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகள் கண்டிப்பா நீங்க போயிட்டு வந்துருங்க. உங்க குலதெய்வத்தினோட வழிபாடுகள் நீங்க போயிட்டு வரும் பொழுது கண்டிப்பா குடும்பத்துல மன நிம்மதியான ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் உங்களை தேடி வரும். இந்த வருடத்துல ஜென்ம குருவா குரு பகவான் உங்க ராசியில வரப்போறாரு. ஆனா மிதுன ராசிக்கு குரு யோகக்காரகன் கிடையாது. பட் மிதுன ராசியில குரு பகை பெறாரு. பட் பகை பெற்றாலும் கூட உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பா கொடுப்பார். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் அந்த குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், என்னால இடம் இருந்து அந்த இடத்துக்கு நாங்க போக முடியல, பூர்வீக சொத்துனால எனக்கு பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அந்த பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது எல்லாமே விலகும். அந்த பூர்வீகத்துல உட்காரக்கான யோகங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருந்திருப்பாங்க, பாதியில நிக்கக்கூடிய சுச்சுவேஷன் உருவாயிருக்கும். நிறைய பேர் இடம் வாங்கறதுக்கான ட்ரை பண்ணியிருப்பீங்க, இடம் உங்களால வாங்கியிருக்க முடியாது. வீடு கட்டியிருப்பீங்க, அதுல குடியேற முடியாம சுச்சுவேஷன் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டம் இந்த விசுவாவசு வருடத்துல உங்களுக்கு கண்டிப்பா மண் யோகம், பூமி யோகங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டவங்களுக்கு கூட இந்த வருடம் உங்களுக்கு எல்லாமே அமையும். மெயினா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். நிறைய பேர் கோயிலுக்கு போறோமோ இல்லையோ, நம்மளால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருடம் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். சொந்த தொழில் நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். பேங்க் சம்மந்தப்பட்டது, டீச்சர் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, புக்ஸ் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன், நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ரொம்ப நாளும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான ஹையர் பொசிஷன் வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பா கண்டிப்பா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா அமையும். அதே ஒரு புதிய வாகனங்கள் நம்ம வாங்கலாமா வேண்டாமா, இல்ல பழைய வண்டி பழைய கார் நம்ம வச்சு ஆல்டர் பண்ணி இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு புதிய வாகனங்கள் அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகி போகும். நிறைய பேர் கடன் வாங்கிதான் குடும்பம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது வந்திருக்கும். அவங்களுக்கு இந்த கடன் தொல்லைகள் எல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அசையா சொத்துகள் கண்டிப்பா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நிறைய பேருக்கு திருமண யோகங்கிறது அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு.
பொருளாதாரத்துல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். திடீர் மாற்றங்கள், தொழில்ல மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் விஸ்வாவசு வருடத்துல உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ஆரம்ப கட்டத்துல இருந்து உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகளும் இஷ்ட தெய்வத்தினோட வழிபாடுகள் நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லாமே அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம ஆரம்பத்து கட்டத்துல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்கு, நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு நல்லா இருக்கா, நமக்கு ஏதாவது நம்ம ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கா, அது தோஷங்கள் சரி பண்றதுக்கு என்ன வழிகள். நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா ஜாதகம் பார்ப்பாங்க, அதுல ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா அது ஃபாலோ பண்ணாம விட்டுருவாங்க. எப்பவுமே ஒரு ஜாதகத்திலயும் சரி, ஒரு லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கான தீர்வுகள் நம்ம தேடி போகும்பொழுது, அந்த தீர்வுகள் நம்ம தேடி போகும் பொழுது நமக்கு எல்லாமே நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதனால உங்களோட ஜாதகத்தினோட முழு விளக்கம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம ஜாதகத்தினோட விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சு அதனோட வழிகள் நம்ம போகும் பொழுது, இப்ப நம்ம இந்த கோச்சாரப்படி கிரகங்கள் அமைப்பை பேசினாலுமே கூட, இல்ல ஆண்டு பலன் பொது பலனா இருந்தாலுமே கூட, தன்னுடைய சுய ஜாதகம் முழு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க உங்க முழு ஜாதகத்தினுடைய விளக்கங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, இதனுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிட்டு, கண்டிப்பா ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு, வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு, நீங்க எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு ஜாதகத்தினோட முழு பலனும் நான் கண்டிப்பா சொல்லிடுவேங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விசுவாவசு வருடத்துல மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோங்க. இந்த விசுவாச வருடம் பாத்தீங்கன்னா மகர ராசியோட அதிபதியே சனி. இந்த கிட்டத்தட்ட சனி உங்க ராசிக்கு இப்ப 3ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போன வருடம் பாத்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. யார் யாரு நல்லதுன்னு சொல்லி நீங்க நம்பினீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க. உறவு முறைகள் பிரிஞ்சிருப்பாங்க. நண்பர்கள் மூலியமா கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். குடும்பத்துல மனக்கசப்புகள், தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் இல்ல, உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், இது எல்லாமே வந்திருக்கும். இப்ப இந்த விசுவாவசு வருடத்துல மகர ராசிக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். அதுக்கு மெயினா முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருந்த சனி பகவான் இப்ப சகோதர ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துக்கு மாறப்போறாரு. அப்படி 3ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது சனி உங்களை விட்டு முழுமையா விலகுதுங்க. கிட்டத்தட்ட 7.5 வருஷம், அது இந்த லாஸ்ட் ஒரு வருஷம், போன வருடம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள் நீங்க பட்டிருப்பீங்க. ரொம்ப அவமானங்கள் தேடி கொடுத்துருக்கும், கடன் தொலைகள் கொடுத்துருக்கும், ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் பண்ணியிருக்கும். நீங்க நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா மாறி இருக்கும். பண்ணாத தப்புக்கு தண்டனை அடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. சொந்தம்னா என்ன, உறவுன்னா என்ன, உறவு முறைகள்னா என்ன, யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா போன வருடம் இருந்திருக்கும். இப்ப இந்த வருடத்துல இந்த விசுவாவச வருடத்துல ஒரு புதிய பிறவியா நீங்க இந்த வருடம் நீங்க பிறக்க போற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்களை விட்டு விலகும் பொழுது கண்டிப்பா இந்த ஆண்டின் முதல் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகளா அமையும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி பிரிஞ்சிருப்பாங்க. சில மனக்கசப்புகள் வந்திருக்கும், தடுமாற்றங்கள் வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் பிரிஞ்சு போன உறவு முறைகள் மறுபடியும் ஒண்ணு சேர்வதற்கான வாய்ப்புகளா இந்த வருடம் உங்களுக்கு அமைப்போம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, நிறைய பேர் டைவர்ஸா இருக்கும். ஏன்னா இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா இந்த வருடம் ஒரு அந்நுனியை பிறக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சாரி, என் ஹஸ்பண்ட் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாரு, மனைவி என் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது, எங்களுக்குள்ள மனக்கசப்புகள், எங்க லைஃபுக்குள்ள தேர்ட் பர்சன் உள்ள எங்க லைஃபே வேஸ்டா போயிடுச்சு
அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த வருடம் ஒரு பொன்னான வருடமா கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா, குழந்தை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க நிறைய பேரு. பட் அது வந்து பாத்துட்டீங்கன்னா, இந்த 7:30 சனி உங்களுக்கு முடிஞ்சனாலையும் உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் வராரு. அந்த ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில டயத்துல வந்து நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகளா கூட உங்களுக்கு அமையும். அதனால நீங்க அத பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. மெயினா வந்து தொழில். மகர ராசியை பொறுத்தளவுங்க நிரந்தர தொழில் இல்லாம இருந்திருப்பீங்க. ரொம்ப வருஷமா ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணேன் சார். எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, கண்டிப்பா உங்களுக்கான அங்கீகாரம் பெற்ற தொழிலா கண்டிப்பா உங்களுக்கு அமையும். இந்த வருடம் கண்டிப்பா கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்ல நீங்க அமௌண்ட் போட்டிருந்தீங்க. எனக்கு வரல, எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கூட, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பா உங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட்ல இன்கிரிமெண்ட்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, கடன் தொல்லைகள். மகர ராசி பொறுத்தளவு வந்து கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கும். அவங்களுக்குமே கடன் தொல்லையில இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட, இன்னுமே அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே எட்டி பார்க்காத மாரி ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7½ வருஷமும் சரி, இந்த லாஸ்ட் 1 வருஷம் அ ஒரு 2 நாள் நல்லா இருந்தீங்கன்னா, 3வது வீட்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ங்கிறது அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் ஒரு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு சூழ்நிலைகள் நல்லா இருக்கிறனால, நீங்க மனசுல பட்டத ஓப்பனா எடுத்து நீங்க பண்ணுங்க. அது கண்டிப்பா சக்சஸ்ங்கிறது ஆகும். மண் யோகம் இருக்குங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு, வாகன சம்மந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு, இது எல்லாமே ஒரு அற்புதம் கண்டிப்பா கிடைக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க, மருத்துவ சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, ஒரு தலைமை தாங்கக்கூடிய இருக்கிற ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டா கண்டிப்பா இருக்கும். அது நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, வாகன யோகம். சார் நான் ரொம்ப நாளா வந்து ஒரு சொந்த வாகனம் வாங்கலாம்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வாகனம் வச்சிருந்தேன். விபத்துகள் ஆயிருச்சு. அதனால நான் பஸ்ல போயிட்டுருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் வாகனம் வாங்கலாமா? அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து வைகாசி மாசத்துக்கு மேல அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வாகன யோகம் வருங்க. வீடு கட்ட வேண்டிய யோகம் வரும். தொழில் அமைக்க வேண்டிய யோகம் இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். மெயினா மகர ராசிக்காரங்களுக்கு இல்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தொழில் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு புதிய தொழில்ங்கிறது கிடைக்கும். தொழில்ல நிறைய பேத்துக்கு மாற்றங்கள் கிடைக்குங்க. அங்கீகாரமான தொழில் கிடைக்குங்க. உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். உயர் அதிகாரிகளோட சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க நமக்கு விசா கிடைக்கல, நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கான உரிமம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த ஆண்டு விசுவாவசு வருட ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பா அமையும். நல்ல வேலைகள் அமையும். சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாரி சொந்த ஊர விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வந்தவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க, சொந்த வீட்டுக்கு நம்ம திரும்பி போகலாமா? அல்ல அங்க ஏதாவது வேலை செய்யலாமா? அப்படின்னு விருப்பப்பட்டவங்களுக்கு கூட இந்த ஆண்டு சொந்த தொழிலுக்கும் போகலாம். சொந்த ஊருக்கு போயிட்டு, அங்க போய் நீங்க சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகளாவும் கட்டாயம் அமையும். அது நீங்க தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கிரகநிலைகளோட கோச்சாரப்படி அமைப்பு உங்களுக்கு நல்ல ஃபேவரபிளா இருக்கிறனால, கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்க ராசிநாதன் சனி இத்தன நாளா உங்களுக்கு வந்து இந்த அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் நெறைய பேத்துக்கு இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் இல்லாம கடன் தொல்லைகள். ஏன்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம்ல ரொம்ப கடன் வாங்கி தான் நீங்க குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். அதனால இந்த கடன் தொல்லைகள் உங்கள விட்டு விலகி போகும். அதனால நீங்க இத பத்தி கவலைப்படாம, உங்க மனசுல எது நினைக்கிறீங்களோ, அது கண்டிப்பா சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இந்த வருடங்கிறது கண்டிப்பா அமையும். இப்ப நம்ம பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள்,
உங்க ஜாதகத்தோட நல்ல பலன்கள் அமைஞ்சாலே உங்களுக்கு நல்லபடியாவே அமையும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்துல உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த விசுவாவசு வருடத்துல சிம்ம ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த விசுவாவசு வருடத்துல திங்கட்கிழமை அன்னைக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்க போதுங்க. இந்த புத்தாண்டு பலன்ல நமக்கு எது மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சிம்மராசியோட அதிபதி சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் நமக்கு நல்லது நடக்குமா இல்லையா நம்ம பார்க்க போறோம். பொதுவே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் மாதத்துல ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெறும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்துல இருந்து இந்த ஒரு வருடம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த மாதத்துல இந்த வருடத்துல கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா மனசுல பட்டது ஓப்பனா பண்ணக்கூடிய ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி சிம்மராசி. ஆனா சிம்மராசிக்கு இந்த 2025 இந்த விஸ்வாவசு வருடத்துல சில தடுமாற்றங்களும் வரலாம். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்துல அஷ்டம சனியா நிகழ போறாரு. இந்த அஷ்டம சனி நிகழ்றதுனால நமக்கு பெரிய பாதிப்புகள் வருமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கான பலன் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். நீங்க நல்லது பண்ணா கண்டிப்பா சனி பகவான் நல்லது பண்ணுவார். நீங்க கெட்டது பண்ணால் சனி பகவான் உங்களுக்கு கெட்டது பண்ணுவார். சனிங்கிறது ஒரு நீதி நேர்மை, ஒரு கர்மகாரகம், ஒரு நீதிபதினு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க போதுங்க. அதனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆடம்பர வாழ்க்கை நீங்க கொஞ்சம் முழுமையா தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி யாரையும் நம்பாம யாரையும் சார்ந்து போகாம இருந்தா உண்ணாமே உங்களுக்கு நல்லது. அதனால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்துல இருந்து உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசையா சொத்துல நீங்க இந்த வருடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் வந்து என்னால வீடு கட்ட முடியல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் வந்து ஒரு வீடு கட்ட வேண்டிய யோகம் எல்லாமே கண்டிப்பா அமையும். நிறைய பேர் வந்து வீடு கட்டிட்டு பாதியில நிற்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கு. நம்மளால வீடு ஆசைப்படி வீடு கட்டணுமே, நம்ம வந்து அந்த இடத்துக்கு கட்டவே முடியல, அந்த முழுமையா நம்மளால முடிக்க முடியலையே. நிறைய பேர் வீடு கட்டிட்டு கூட வாடகை வீட்டுல இருப்பாங்க. சொந்த வீடு கட்டி வாடகை வீட்டுல இருப்பாங்க. நம்ம சொந்த வீட்டுல போய் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு அந்த பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால வந்து நீங்க பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள், பூர்வீகத்தினால வந்த ஒரு பாதிப்புகள் எல்லாமே விலகும். சொந்த பந்தங்கள் வந்து நிறைய பேர் உங்களுக்கு பகையா இருந்திருப்பாங்க. அவங்களுமே கூட உங்களுக்கு அந்த பகைய மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த வருடம் உங்களுக்கு அமையும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாகன யோகங்கள், சரிங்களா? இந்த வாகன யோகங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா இரவு நேர பயணங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆடம்பர வாழ்க்கையை நீங்க தேடி போகாதீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. யாரையும் அதிகமா நம்பாதீங்க. நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க உங்களைய ஏமாத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சிம்மராசி பொறுத்தளவுல ஒரு அன்புக்கு அடிமை. உங்ககிட்ட யாராவது அன்பா பேசுனாங்கன்னா நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு அடிமை ஆயிடுவீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாராவது அதிகாரம் பண்ணாங்கன்னா
கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா கேள்வியும் கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா கூட இருக்கும். அதனால வந்து இந்த அஷ்டம் சனியினால உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. சுப விரயங்கள் பண்ணுங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இதெல்லாம் நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம். அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. அதே மாரி திருமணம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாவசு வருடத்துல வந்து நீங்க திருமணங்கிறது தாராளமா பண்ணலாம். இப்ப திருமணம் பண்ணும் பொழுது அந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் குடுக்காது. நெறைய பேர் வந்து அஷ்டம சனி நடக்குது. இந்த காலகட்டத்தில திருமணம் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க முதல் ஆரம்ப பாதையிலேயே நீங்க அந்த திருமண யோகங்கிறது நீங்க பயன்படுத்திக்கலாம். அது இல்லாம கடன் தொல்லைகள். இப்ப வந்து நீங்க வந்து ஒரு நண்பர்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க யாரையுமே நம்பாம, நீங்க முழு பலனா, முழு நம்பிக்கையா உங்க மேல் நம்பிக்கை வச்சு நீங்க எதா இருந்தாலும் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். கடன்ல ரொம்ப கடன் வாங்கி நம்ம எல்லாமே நம்ம பண்ணிறலாம். நம்ம கடன் வாங்கிட்டோம்னா நம்ம கட்ட முடியும். அப்படின்னு சொல்லி கடன் வந்து அதிகமா வாங்காத மாரி நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடன் வாங்கிட்டீங்கன்னா, கடன் கட்டக்கூடிய சூழ்நிலையில் உருவாகாது. நீங்க ரூ. 2 கடன் கட்டுனீங்கன்னா, மறுபடியும் ரூ. 4 கடன் வாங்க தான் பார்க்குமே தவிர, கடன் கட்டுறதுக்கு விடாது. இரவு நேரங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாகனத்துல போறது தவிர்த்துக்கோங்க. நண்பர்கள் கேட்கறாங்க, உறவினர்கள் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வண்டி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஏதாவது ஜாமீன் போடுறதும், அது எதுவுமே நீங்க பண்ணிறாதீங்க. அத நீங்க கண்டிப்பா நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இந்த வருடம் வந்து குரு பகவான் இருக்க போறாரு. அது இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எ கேது பகவான் உங்க ராசிக்கு இந்த வருடம் இருக்க போறாரு. கேது பகவானே ஆல்ரெடி வந்து ஒரு ஞானக்காரர். ஏதாவது ஒரு திங்கிங், ஏதாவது ஒரு யோசனைகள் நீங்க பட்டுட்டு இருப்பீங்க. மனசுக்குள்ள போட்டு எதுவுமே குழப்பிக்காம, ஒரு தைரியத்தோட நீங்க செயல்படுங்க. அந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. மற்ற கிரக நிலைகளோட சப்போர்ட்டும், உங்க ராசிநாதனோட சப்போர்ட் நீங்க இருக்கிறனால, பெரிய பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வராது. இடமாற்றங்கள் பண்ணுங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, சொந்த ஊர விட்டுட்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி குடுக்கும். அது இல்லாம, நீங்க எதிர்பார்க்காத விஷயத்துல, ஒரு விஷயம் நீங்க நமக்கு அது வேணும்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. அது உங்க கைவிட்டு போயிருக்கும். அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளா இந்த வருடம், இந்த விசுவாவசு வருடத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாரி உடல் ஆரோக்கியம் வந்து கவனமா பார்த்துக்கோங்க. நெறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் மேல அக்கறை இல்லாம, தொழிலு தான் முக்கியம், எனக்கு நண்பர்கள தான் முக்கியம், அப்படின்னு சொல்லி நெறைய பேர் போயிருப்பீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துட்டு, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்து மேல கொஞ்சம் அக்கறையா நீங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். அதே மாரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட அது விலகும். நெறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணா கூட கண்டிப்பா கிடைக்கும். உயர் பதவிகள் தேடி வரலாம். தலைமை தாங்கக்கூடிய ஒரு பதவிகள் தேடி வரலாம். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளா கூட இது அமையும். பட் நம்ம என்னதான் இது வந்து ஒரு பொது பலன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இது அக்யூரேட்டா இருக்குமானா பார்த்தீங்கன்னா, ஒரு 30% நல்லா இருக்குங்க. இதே உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா, அது முழுமையான சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதான் ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுடைய சுயஜாதகம் பார்த்து, அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுல தனுசு ராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. விசுவாவசு வருடத்துல சித்திரை மாதம் 1ஆம் தேதியில இருந்து ஒரு ஆண்டு பலனா இந்த பலன் நம்ம பார்க்க போறோங்க. இந்த தனுசு ராசி பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா, குருவோட அதிபதி. இப்ப இந்த விசுவாவசு வருடத்துல குரு வந்து உங்க ராசிய பாக்குது. எப்பவுமே தனுசு ராசியை பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா, யாரையும் ஒரு சமநிலையில பார்க்கக்கூடிய ஒரு ராசி எதுனாவே தனுசு ராசி. எல்லார்த்தையும் வந்து ஒரு நட்பா இருக்கணும். எல்லாத்துக்கிட்டயும் ஒரு பகையா இருக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிறது எண்ணம் கொண்டவங்க தான் தனுசு ராசி. இந்த போன வருடம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து மாறுறது, பண்ணாத தப்புக்கு தண்டனை சிச்சுவேஷன், உறவினர்கள் பிரிவு, உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள், இது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த விசுவாவசு வருடத்துல
உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்க ராசிநாதனே இருக்கார். அந்த ராசிநாதன் நேரடியா உங்க ராசியை பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு ஆண்டா கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா நம்ம குடும்பத்துல நல்லது நடக்கல, நமக்குன்னு எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது தடுக்குது, தடுமாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்ப நினைச்சத நான் சாதிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று சவால் விடக்கூடிய ஒரு ஆண்டா இந்த விசுவாவசு வருடம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா சொந்த தொழில் பண்ணலாமா, சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த ஆண்டு உங்களுக்கு சொந்த தொழில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் வெளியூர் போயிருப்பாங்க, வெளிநாடு போயிட்டு அவசரப்பட்டு நம்ம இங்க வந்துட்டுமே, நம்ம நினைச்சு வேலை வேற, இப்ப கிடைச்ச வேலை வேற, நம்ம ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி வந்தோம், சொந்த தொழில ஆரம்பிச்சா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம இருக்குமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல தொழிலுங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்கும். நிறைய பேர் விசா வாங்க முடியல, ஒரு அங்கீகாரம் இல்ல, சொந்த ஊருக்கு சொந்த நாடுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நினைச்ச மாதிரி அமையும். விலகி போன உறவு முறையா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அவங்களும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமைகளா இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையோட கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அப்படி 4ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுப்பாரு. இப்ப 4ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வராது. அப்படி 3ஆம் இடத்துல வரும் பொழுது சகோதர ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா இருந்த பிரிவு நிலைகள் உங்களுக்கு ஒரு அமைப்பா இந்த நல்லபடியா உங்களுக்கு கிட்ட ஒரு அன்பா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த விஸ்வாவசு வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாகன யோகம், சார் நான் ரொம்ப நாளா ஒரு வண்டி மாத்தலாம்னு பார்த்துட்டு இருந்தேன், ஒரு கார் வாங்கலாம்னு பார்த்துட்டு இருந்தேன், நான் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, என்னால வாங்கவே முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு வாகன யோக அமைப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை, குரு மாங்குளி யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த குரு உங்க ராசிய பாக்குறாரு. அப்படி உங்க ராசிய பார்க்கும் பொழுது மாங்குளிய யோகங்கிறது கண்டிப்பா இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்துல தனுசு ராசிக்கு குரு பலன் யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு வரப்போகுது. அந்த குரு பலன் இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஒரு வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமா கண்டிப்பா இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த ஆண்டு இருக்கும். சார் நான் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு திருமணமே அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா திருமணங்கிறது கண்டிப்பா இந்த ஆண்டுங்கிறது நடக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், தடுமாற்றங்கள் இதெல்லாம் நிறைய பேர்த்துக்குமே இருந்திருக்கும். என்ன வாழ்க்கை, எனக்கு இந்த வாழ்க்கை வேற, என் ஹஸ்பண்ட் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாரு, மனைவி என் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தவங்களுக்கு கட்டாயம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டா கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம், இப்ப தனுசு ராசி பொறுத்தளவுல உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய், 12க்கு அதிபதியும் செவ்வாய். அப்படி இருக்கிறதுனால என்ன அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும். அந்த குழந்தை பாக்கியம் நீங்க போகாத கோயில் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, எல்லாமே பார்த்துருப்பீங்க, அதுக்கான பலன் கிடைச்சிருக்காது. அப்படி வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான வழிபாடுகள் நீங்க பண்ணுங்க, முருகனை நல்ல வழிபாடுகள் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஆண்டு முதல் மாதத்திலேயே உங்களுக்கு கருத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெறாரு ஆரம்பத்திலேயே. இந்த சித்திரவாதம் 1ஆம் தேதி இந்த ஆண்டினோட தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெறாரு. அந்த உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதனால இந்த ஆண்டு முதலேயே
உங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வீடு கட்டலாமா வேண்டாமா? நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா, வீடு கட்டலாங்கிறது ஒரு எண்ணம் இருக்கும். இடம் வாங்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா உங்களுக்காக நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, அது தடுக்கும். ஒரு நல்ல இடமா கிடைச்சா கூட உங்களால வாங்க முடியாது. நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா, பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை, அது தீர்வே இல்லாம இருக்கு. ஒண்ணு வாங்குறதுக்கு விடாது, விக்கிறதுக்கு விடாது, பயன்படுத்துறதுக்கும் விடாது. அப்படி நினைச்சவங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய முதல் மாதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, சூரியன் உங்க பூர்வீக ஸ்தானத்துல உச்சம் பெறனால, கண்டிப்பா பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புகள் எல்லாமே விலக போகுது. அப்படி பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புல விலகும் பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு அந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் ஆகும். நிறைய பேர் உடல் ஆரோக்கியம். இப்ப உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் மாரகாதிபதி வீட்டுல இருந்திருந்தாரு. இப்ப உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வராரு. இப்ப 7ஆம் இடத்துல வரும் பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்த தொந்தரவுகள் விலகும். அது இல்லாம வந்து 9ஆம் இடத்துக்கு வந்து கேது பகவான் வரப்போறாரு. அப்படி கேது பகவான் வரும் பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய தந்தைக்கு மட்டும் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா பார்த்துக்கணும். இதே ஒரு 55 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல தனுசு ராசி பெற்றோர்கள் இருந்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நீங்க வந்து ஒரு ஆயுளோமம் ஒண்ணு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்புங்க. பட் இருந்தாலுமே கூட இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புத ஆண்டாவும், பொன்னான ஆண்டாவும் கண்டிப்பாங்கிறது இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாம் யோசனைகள் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா அதை செயல்படுத்த முடியாம இருக்கும். இப்ப நீங்க மனசுல நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும். அதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. பட் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோச்சாரப்படி கிரக நிலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஆண்டு பலனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே உங்க ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த சித்திரை மாதத்திலேயே உங்களுடைய ஜாதகத்தினுடன் பார்த்து அதனோட வழியில் நீங்க போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க ஜாதகத்தினோட முழு பலன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்குவேன். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ண டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த ஒரு வருடம் ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த வருடம் விஸ்வாவசு வருடத்துல தமிழ் மாதம் சித்திரை மாதம் 1ஆம் தேதியில இருந்து இந்த ஆண்டு பிறக்க போகுதுங்க. இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமையில இருந்து சித்திரை 1 பிறந்து கிட்டத்தட்ட 365 நாள் ஒரு ஆண்டு பலனா ஒரு பொது பலன்கிறது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ரிஷப ராசியோட அதிபதியே சுக்கிரன். இந்த விசுவாவசு வருடத்துல இருந்து ரிஷப ராசிக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா போன வருஷம் நீங்க பட்ட கஷ்டம், ஒரு குழப்பங்கள், அது இந்த வருடம் கண்டிப்பா இருக்காது. மெயினா கிரக நிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால இந்த விசுவாவசு வருடத்திற்கு உங்களுக்கு முக்கிய நிகழ்வுகள் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு மெயின் காரணம் குரு பகவான். போன வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்தார். எப்பவுமே ஜென்ம குரு இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா குழப்பங்கள் அதிகமா உங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு உங்களால முடிவு எடுக்கிறதுக்கு விடாது. மத்தவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னா முன்னாடி போய் நின்று நீங்க பதில் சொல்லுவீங்க, சரி பண்ணி கொடுப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா சரி பண்ணிருக்க மாட்டீங்க. குடும்பத்துல பல குழப்பங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், கடன் தொல்லைகள், உடல் உபாதைகள், ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள், தொழில்ல மாற்றம், தொழில்ல முடக்கங்கள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ரிஷபராசி நேயர்களுக்கு இது நடந்திருக்கும் போன வருடம். இந்த வருடமாவது இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் கூட நம்ம சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன். இந்த சுக்கிரங்கிறது எப்பவுமே ஒரு கலை சார்ந்தது, ஆடம்பர வாழ்க்கை,
ஒரு எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை, அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சுக்கிர பகவான். தானும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும். இந்த ரிஷப ராசிக்காரங்களை வந்து பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா, இவங்க மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மத்த ராசிக்காரங்க ஆசைப்படுவாங்க. அப்படி இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயம் இருக்க போகுது. மெயினா உடல் ஆரோக்கியம். போன வருஷம்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா, கோயிலுக்கு போறோமா இல்லையோ, நம்மளால ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்க முடியாது. மெயினா உடல் ஆரோக்கியல 2 நாள் நல்லா இருந்திருந்தீங்கன்னா, 3வது நாள் ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களுக்கு வந்துடும். மெயினா இந்த வருடம் உங்களுக்கு உடல் உபாதைகள் வந்து உங்களை விட்டு விலகும். இந்த ஜென்ம குரு மாறும். அது இல்லாம உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் இப்ப தொழில்ஸ்தானத்துக்கு இந்த வருடம் மாறப்போறாரு. சனி கும்பராசியில் இருந்த சனி மேன ராசிக்கு வரப்போறாரு இந்த வருடம். அதனால உங்களுக்கு உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கு. மன நிம்மதி இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, காசு பணம் தொழில் எல்லாமே இருக்கும். அவங்க வந்து பணத்துக்கு குறையே இருக்காது. ஆனால் நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க. என்னடா வாழ்க்கை எல்லாமே இருந்து ஒருவேளை நம்மளால நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட முடியலையே, நிம்மதியா உறக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விடிவு காலங்கிறது கண்டிப்பா இருக்கும். மன நிம்மதி இருக்கும். ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டா கூட மன நிம்மதியா உங்களால சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அதே மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கை நமக்கு நடக்குமா? நிறைய பேர் ரிஷபராசி நேரங்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா, நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம நினைச்ச பொண்ணை கட்ட முடியுமா? நினைச்ச பையனை கட்ட முடியுமா? நமக்கு மேரேஜ் நடக்குமா? வீட்டுல இது சொல்லலாமா? இல்ல அரேஞ்ச் மேரேஜாவது நடக்குமா? வீட்டுல அலைன்ஸ் பார்த்தா நமக்கு வந்து மேரேஜ்ங்கிறது அமையுமா அப்படிங்கிறது நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் நீங்களே கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு உங்க குடும்பஸ்தானத்துல குரு வரப்போறாரு. அப்படி குடும்பஸ்தானத்துல குரு வரும் பொழுது குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பா திருமண யோகங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து மறு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க கூட தாராளமா மறு திருமணங்கள் சில பேர்த்துக்கு நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த வருடம் இருக்கும். நிறைய பேர் வந்து தொழில், இந்த ரிஷபராசி நேரங்கள் வந்து பொறுத்தளவு தொழில் வந்து நல்லா ஒரு சின்ன தொழிலா இருந்தாலும் நல்ல ஆடம்பர தொழிலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவீங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாடுல இருக்கிறவங்க, நம்ம ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம், இல்ல ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாம், ரொம்ப நாளும் நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நமக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த வருடம் உங்களுக்கான அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம சொந்த தொழில் பண்ணலாம்னு சொல்லி விருப்பப்பட்டவங்க கூட இந்த வருடம் நீங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இது அமையும். அதனால இந்த வருடம் உங்களுக்கு ஒரு முக்கிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம கடன் தொல்லை, சாரி, குழந்தைகளுக்கு நான் ஏதாவது கேட்டது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டா கூட என்னால முடியல. கடன் வாங்கிதான் என்னால கட்ட முடியுது, வாங்க முடியுது. என்னால ஒரு வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இந்த இதுக்கு வட்டி கட்ட வேண்டிய அந்த ரொட்டேஷனுங்கிறத என்னுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தது. என்னால கடன் கட்ட முடியுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு கடன் தொல்லைகள் கண்டிப்பா விலகும். அது மட்டும் இல்ல, முக்கியமா உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, யாருக்கு ஜாமீன் கையெழுத்து, சப்போர்ட்டு
கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருங்க. புதிய வாகனங்கள் மாற்றங்கள் உங்களை பண்ணலாம். புதிய ஏதாவது ஒரு கார் எடுக்கிறீங்க, ஒரு வண்டி வாகனங்களை மாத்தலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா இந்த வருடம் நீங்க அது மாத்தலாம். அதை மாத்தும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வருடம் வந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமே இந்த 2025 இந்த விசுவாவசு வருடத்துல உங்களுக்கு முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. போன வருடம் இருந்த ஒரு பாதிப்புகள் இந்த வருடம் இருக்காது. ஆரம்ப கட்டத்துல உங்க குலதெய்வத்தோட வழிபாடுகள் நீங்க போயிட்டு வந்துருங்க. அது இல்லாம உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. பட் இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தது வந்து பொது பலன். நம்ம சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்தாவே எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்துல முழு விவரம் நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விசுவாவசு வருடம் தமிழ் புத்தாண்டு படி விருச்சிக ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்கான அதிபதியே செவ்வாய். செவ்வாய்ங்கிறது பார்த்துட்டீங்கன்னா ஒரு முருகனுடைய ஒரு உருவம் கூட நம்ம சொல்லலாம். முருகனுடைய ஒரு அருள். முருகனுடைய அருள் பெற்ற ராசி எதுனா விருச்சிக ராசி. எப்பவுமே விருச்சிக ராசி பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா கோபங்கள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பயமும் அதிகமா இருக்குங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். மத்தவங்களுக்குன்னா முன்னாடி நின்று சரி பண்ணுவீங்க. அதை உங்களுக்கு எடுக்கும் பொழுது அது தடுமாற்றங்களோட இருக்கக்கூடிய ஒரு மந்தநிலைங்கிறது உருவாகலாம். பட் இந்த போன வருஷம்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தடங்கள், பிரச்சனை, தடுமாற்றங்கள், நம்ம எல்லா முயற்சிகள் நம்ம பண்றோம், நமக்கு கிடைக்கல, சுபகாரியங்கள் நடக்கல, நமக்கு வந்த வாய்ப்பு எல்லாமே மத்தவங்களுக்கு போயிருச்சு, தொழில்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, சொந்த தொழில் பண்ண முடியல, ஒரு திருமணம் பண்ண முடியல, குழந்தை பாக்கியம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் இல்லை, மெயினா மன நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்த விசுவாவசு வருடத்துல உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய். இப்ப செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சந்திரனோட சேர்க்கை பெறும் பொழுது மங்கள சந்திர யோகத்துல இருக்கும். பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி 5ஆம் இடத்துக்கு மாற போறாரு. அதே மாதிரி ராகு கேது பயிற்சி இந்த வருடம் இருக்குங்க. குரு பார்வை உங்க ராசியில இருந்து மாறப்போகுது. இது எல்லாமே கிரக நிலைகளோட கோச்சாரப்படி அமைப்பு. இந்த கிரக நிலையில மாற்றங்கள்னால நமக்கு விருச்சிக ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஆண்டு பலனா பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமா கண்டிப்பா இருக்கும். ஒரு கோல்டனா பீரியட்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா சில டயத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுங்கிறது வரலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வாய்ப்புகள் தேடி வரும். அதை நம்ம பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணமும் உருவாகலாம். நிறைய பேர் உங்களுக்கு தேடி வந்த வாய்ப்புல நீங்களே தவற விட்டுருப்பீங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா படிப்பு கல்வி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். இது எல்லாமே வந்து வாய்ப்புகள் தேடி வரும். அதை சில டயத்துல வந்து நம்ம தவிர்த்துடலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து திருமண யோகங்கிறது கொஞ்சம் தடங்கல் ஆகும். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விடாது. நம்ம ஒரு அலைன்ஸ் பார்த்தோம்னா கூட நம்ம மறுபடியும் இன்னொன்று பார்த்துக்கலாம், இதை விட பெட்டரா வரும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு மன மாற்றங்கள் வரும். இதனால என்ன ஆகும்னா நிறைய பேர்த்துக்கு வந்து திருமணங்கிறது தடங்கலாகும். ஆனா விருச்சிகராசி பெற்றோர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம பையன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாரு, பொண்ணு சொன்னபடி கேட்கலையே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க லைஃப் அமைச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருச்சிகராசி பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப மனக்கவலைகள், குழந்தைகளை நினைச்சு கொஞ்சம் மன கசப்புகளும் கஷ்டங்களும் கொடுக்கும். அது வந்து இந்த வருடம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்களா கொடுக்கக்கூடிய மாதமாகவும் வருடமாகவும் இந்த வருடம் இருக்கும். ஆனா ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகளும் இஷ்ட இஷ்ட தெய்வத்தினோட வழிபாடுகளும் கட்டாயம் இருக்கணும். நீங்க உங்க குலதெய்வத்தினோட வழிபாடுகளும் இஷ்ட தெய்வத்தினோட வழிபாடுகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே
பாசிட்டிவா மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். இப்ப இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுல இந்த வருடம் நீங்க வீட்டுல நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகளுக்கான ஸ்டெப் எடுங்க. கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம விலகி போன சொந்தங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு முழு தீர்வா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பீங்க. திருமணம் பண்ணிட்டு நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள்ங்கிறது கண்டிப்பா அதிகமா இருந்திருக்கும். அவசரப்பட்டு நான் மேரேஜ் பண்ணேன். மேரேஜ் பண்ணதுல இருந்து எனக்கு பாத்தீங்கன்னா மனக்கசப்புகளா இருந்தது அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த வருடத்துல ராகு கேது பயிற்சி வருதுங்க. அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பலனுங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். இந்த வருடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு முக்கிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா விருச்சிக ராசி பொறுத்தளவுல தொழில் ஆரம்பிச்சு ஒரு நிரந்தரம் இல்லாமயே